என ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். என்ன ஒன்னும் சொல்லாம ஓராரு? அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? எப்படி எல்லாம் மூஞ்சி வீங்கி போய் கிடக்குது? யாரு உன்னை என்ன சொன்னா? யாருன்னு சொல்லு, அவங்கள அம்மா உண்டில்லேன்னு ஆக்கிடுறேன். சொல்லு சாமி, என்னடா ஆச்சு? என் புள்ள வாய திறக்க மாட்டேங்கிறாளே. அவ எப்படி வாய திறப்பா? உங்க பிள்ளையாச்சே, வாய திறந்து உண்மைய பேசிடுவாளா? என்ன மாப்பிள, வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? இப்ப என்னத்த உங்ககிட்ட மறைச்சிட்டான்னு அவளை இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க அத்தை, நான் அது இதுன்னு பேச விரும்பல, குத்தம் குறை யாரையும் சொல்ல விரும்பல. உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு நடைய கட்டுங்க. வாய திறந்து அன்பா 4 வார்த்தை நல்லதா பேசுறாளா? வாய திறந்தாலே பொய்யும் பொருளையும் தானே பேசிக்கிட்டு திரியிறா. இங்க பாருங்க, நான் அமைதியா இருக்கிறேங்கிறக்காக நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னு நினைக்காதீங்க. முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தானே என் பிள்ளைய தாட்டி விட்ட. ஒரு நாள் ஒரு குத்தம் குறை சொல்ற மாதிரி அவன் நடந்திருப்பாளா, பண்ணிருப்பாளா? ஏதோ உள்ள அறியாத சின்ன தப்பு பண்ணிட்டா, அதுக்கு போய் அவளை வீட்டை விட்டு வெளியே போ சொல்றீங்க? போதும் போது, என் பிள்ளைய இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் அவளை நான் இங்க விட்டுட்டு போனா அவளை கொடுமைப்படுத்திடுவீங்க. நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டே போறேன். நீங்க பேசின பேச்சுக்கு என் பையன் மட்டும் இந்த இடத்துல இருந்தானு வைங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பானாக்கு. அம்மா, நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு நாம அவர்கிட்ட சண்டைக்கு போறதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்லையாக்கு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? உன் தங்கச்சிய வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிற. என்ன ஏதுன்னு ஒழுங்கா பேசாமா. இங்க வருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் என்ன என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறோம். ஏண்டா இத பேசுறதுக்குதான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தியாக்கு? நல்லா சுருக்குன்னு ஏதாவது கேப்பேன்னு பார்த்தா வாய திறந்து கேக்குறான், என் தங்கச்சிய பிடிக்கலன்னா சொல்லுங்க, கூட்டிட்டு போயிடறேன்னு. இது எங்களுக்கு சொல்ல தெரியாதாக்கு? ஒழுங்கா புள்ளை எங்கேயோ வாழ வைக்கிற வழிய பாரு. இப்ப சந்தோஷமா உனக்கு? என் புள்ளையும் மருமவனையும் பிரிச்சு நீ சந்தோஷமா குளிர்காயற, அப்படித்தானே? இங்க வாருங்க அத்தை, உங்க தங்கச்சி செஞ்ச தப்புக்குதான் நான் அவளை ஊட்ட விட்டு அனுப்புறேன். இதுக்கு என் தங்கச்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர்கிட்ட கோவமா பேசி பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் அழுகிய போட்டு ஆட்டத்தை கலைக்கணும். என்ன மாப்பிள்ள நீங்க, என் பொண்ணு செஞ்ச சின்ன தப்புக்கு நீங்க அவளை ஊட்ட விட்டு அனுப்பிட்டீங்கன்னா அவ என்ன பண்ணுவா? உங்களை பிரிஞ்சு எப்படி இருப்பா மாப்பிள்ள? இங்க வாருங்க மச்சான், நான் சொன்னது சொன்னதுதான். உங்க தங்கச்சியை கூட்டிட்டு இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. அத்த, என்ன வள்ளியும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இரு மருமவளே, வந்து உனக்கு பதில் சொல்றேன். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன், அவ வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போகுது, அவ இஷ்டப்படி விட்டுருன்னு சொல்லி. கேட்டியா நீ? அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா. உன் பொழப்பத்தனத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்தை பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? கொழுந்தியால பாக்குற, கடனை வாங்குறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வந்து நிக்கிறியேடி. அத்தை வேண்டாம் அத்தை, விட்டுருங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டா, நீங்களும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, விட்டுருங்க அத்தை. மாப்பிள்ளை என்ன பார்த்து என்ன கேக்குறாரு தெரியுமா மருமவளே? உங்க உள்ள உங்களை மார்த்த வாயை திறந்தா போய் பித்தலாட்டம் பேசுறான்னு சொல்றாரு. நானா அவளை போய் நம்ம வயனு கட்டி வையின்னு சொன்னேன். நான் வேண்டவே வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். இப்ப பாரு, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் சோத்துல உப்ப சேத்தி போடு, அப்பவாது புத்தி வருதான்னு வாக்கலாம். எந்த நேரத்துல இவளை பெத்தனோ தெரியல, இப்படி வந்து என் உசுரை வாங்குறதுக்குனே இருக்கிறா. லட்சுமி, நீ உள்ளவா. அண்ணி, வள்ளி. என்னாச்சு வள்ளி? மூஞ்சியெல்லாம் இப்படி காயமாயி கிடக்குது. அது நேத்து நிச்சய வேலையில வலிக்குட்டு விழுந்துட்டக்கா, அதான் அடி கொஞ்சம் பலமா பட்டுருச்சு. என்ன வள்ளி நீ அடிக்கடி பாத்ரூம்ல வலி கூட்டு விழுந்துறாவோ? அவளுக்கு வேலை என்ன?
அடிக்கடி எங்காலும் போய் வலிக்குட்டு உழுவுறதா வேலை. வலிக்குட்டு உளுந்து 10 நாள் இங்க வந்து படுத்துக்குவா. அம்மா முதல்ல வீட்டுக்குள்ள போ. இங்க நின்னு என்னை எச்ச எரிச்சல கிளப்பாத. என்ன அம்மணிகளா, உங்களுக்கு என்ன வேணும்? காலங்காத்தால இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தை, லட்சுமியை பார்க்கவே இல்லையா? அத சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். யார் வீட்டு பழமைய எங்க போய் பேசலான்னு தெரியாதீங்க. போங்க, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல போய் வேலையை பாருங்க. வந்துட்டாளுக லட்சுமிய பாக்குற அவளை பாக்குறேன்னு. என்னாச்சு மாமியாருக்கு? பேச்சுவார்த்தையும் சரியில்லை, முகபாவனையும் சரியில்லை. ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குதே. லட்சுமியை கேட்டா என்ன ஏதுன்னு தெரியும். இங்க வாரு வள்ளி, கவிதக்காம் வந்துருச்சு. எனக்கு முன்னாடியே 2 பேரும் வந்துட்டீங்களாட்டு இருக்குது. இப்ப தாக்கா வந்தோம். வந்தோடனே லட்சுமி மாமியாரு பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளிருச்சு. என்ன பிரச்சனையும் தெரியல. தெரிஞ்சுக்குவோம், அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆட, வெளியே என்ன சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா? ஆமா, உன்னை பார்க்கலான்னு வந்தா உங்க மாமியாரு பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளுறாங்களாமா. அத நின்னுக்கிட்டு பேசினா நேரம் பத்தாது. உட்காருங்க, காப்பி தண்ணி எடுத்துட்டு வர, குடிச்சுக்கிட்டே பேசலாம். லட்சுமி, இங்க என்னதான் நடக்குது? கல்யாணத்துல பார்த்தா உன் தம்பிக்கு பதிலா அந்த ராகுல் பையன் நிக்கிற. என்னதான் நடக்குது இங்க? அத பத்தி இங்க பேச வேண்டாம். அத்தை வந்தாங்கன்னா அவ்வளவுதான், உண்டிலே நாக்கிடுவாங்க. நீங்க புறத்தால வாங்க, நாம அப்புறமா பேசலாம். சரி, அப்ப நாங்க சாயந்தரமா வர்றோம். சரிக்கா, போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு. நீ எல்லாத்தையும் சீக்கிரமா சாப்பிட வர சொல்லணும். ஐ, கீரை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. சரி, இனி எல்லாரும் சாப்பிடலாம். மருமகளே, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பழைய கஞ்சியா? என்ன அண்ணி நீங்க இன்னைக்கு காரசாரமா கொஞ்சம் கறி விருந்து போட்டிருக்கலாம்ல. என்ன பழைய சோறு வச்சிருக்கீங்க? சோறு சோறு சோறு. சந்தோஷமா புருஷனோட வந்திருந்தா கறியஞ்சோறு ஆட்டி போட்டிருக்கலாம். சண்டை ஓட்டுட்டு வந்துட்டு கறிஞ்சோறு வேணுமாமா. நானாமா சண்டை போட்டேன்? அவர் தானே சண்டை போட்டாரு. ஐயோ, நீ பேசாம உள்ள போறியா? சோறு திங்க வேண்டாம், ஒன்னும் திங்க வேண்டாம், முதல்ல உள்ள போ. அண்ணா, மதியம் கொஞ்சம் மீன் எடுத்துட்டு வா.